இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் 22 மாதங்களை கடந்து நடைபெற்று வருகிறது. போரில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வரும் இஸ்ரேல் காசாவின் 80% பகுதிகளை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. எஞ்சிய 20% பகுதிகளையும் கைப்பற்ற அந்நாடு திட்டமிட்டது. ஆனால் அவ்வாறு செய்யும் பட்சத்தில் அங்குள்ள பணைய கைதிகள் உயிரிழக்க வாய்ப்புள்ளதாக இஸ்ரேலின் ராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்தார். இருந்தபோதும் காசாவை முழுமையாக கைப்பற்றுவதற்கான ஒப்புதலை இஸ்ரேல் அமைச்சரவை வழங்கியது. இந்த முடிவுக்கு பல்வேறு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. குறிப்பாக ஜெர்மனி அதிபர் ஃப்ரீட்ரிக் மெர்ஸ் கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் இஸ்ரேலுக்கு வழங்கி வந்த ராணுவ உதவிகளை இனி நிறுத்திக் கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளார். ஜெர்மனி அதிபரின் இந்த அறிவிப்பு உள்நாட்டிலேயே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆளும் கட்சியின் சகோதர கட்சியாக அறியப்படும் கிறிஸ்டியன் சோசியல் யூனியனும் அதிபரின் முடிவை கண்டித்துள்ளது. அதிபரின் இந்த முடிவுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் தனது முடிவு குறித்து அதிபர் போதிய விளக்கங்களை அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. மேலும் வரும் நாட்களில் கூட்டணி கட்சிகள் இது குறித்து ஆலோசிக்க உள்ளதாகவும் கூறியுள்ளது. ஜெர்மனி நாட்டின் முன்னாள் உள்துறை அமைச்சர் ஹார்ஸ்ட் சீஹோஃபர் ராணுவ உதவியை அரசு நிறுத்தியது தவறான வெளியுறவு கொள்கைக்கு உதாரணமாக விளங்குவதாக விமர்சித்துள்ளார். இப்படி கூட்டணி கட்சியினர் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். சரி, இவர்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி விடலாம் என பார்த்தால் ஜெர்மனி அதிபருக்கு தற்போது சொந்த கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு கிளம்பிவிட்டது. ஆர்ஸ்டன் முல்லர் என்ற எம்பி இந்த விவகாரம் தொடர்பாக சொந்த கட்சியிலிருந்து முதல் குரலை எழுப்பியுள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டோ நாடுகளையும் ஜெர்மனியின் ராணுவத்தையும் பலப்படுத்த வேண்டும் என்ற பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் முயற்சியை அதிபரின் இந்த முடிவு அலட்சியப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். சொந்த கட்சியைச் சேர்ந்த மற்றொரு செனட்டரான ஜோ சியாலோ இஸ்ரேலுக்கான ராணுவ உதவியை திரும்ப பெற்றது ஜெர்மனி அதிபரின் ஆணவ செயல் என சாடியுள்ளார். இப்படி சொந்த கட்சி எதிர்க்கட்சி என இருதரப்பிலிருந்தும் எதிர்ப்பை சந்தித்து வருகிறார் ஜெர்மனி அதிபர் ஃப்ரீட்ரிக் மெர்ஸ். இப்போது அவருக்கு முன்னால் இரண்டே வாய்ப்புகள்தான் உள்ளன. ஒன்று, முன்வைத்த காலை பின்வைப்பது, அதாவது பழையபடியே இஸ்ரேலுக்கு ராணுவ உதவி செய்வது. மற்றொன்று, சொந்த கட்சியினரின் எதிர்ப்பையும் மீறி தனது முடிவில் திடமாக இருப்பது. என்ன செய்ய போகிறார் ஃப்ரீட்ரிக் மெர்ஸ்? சிறிது நாட்களில் தெரியவரும். ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் QR கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம். இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.